ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் பீகாக் வந்திருக்காங்க. ஒரு 7-8 பேர் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பின்னாடி ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், அங்கே ஒருத்தர் நிற்கிறாங்க. குஞ்சுங்களாம் இருக்குது, மறைச்சி நிற்கிதெல்லாம் அங்கே பாருங்கள். அந்த பக்கம் நிற்கிதுங்க. பாதி மேயுது, பாதி நிற்கிது பாருங்கள். நவரான் பாருங்கள். இவனு பேச்சு வரல, பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. டெய்லி பார்க்குற ஃபேஸாக இருந்தாலும் கொஞ்சம் பயம்தான் இருக்குது. இது அடிக்கடி வருவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி கார்டனு, நம்ம கார்டன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்பானுங்க. தடுத்து போனுங்க. வாழை மரத்தை தண்ணி விட்றோமா, அந்த ஜிலுப்பு படுத்துக்கானுங்க. அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாருங்கள். அரிசி சாப்பிட்டுட்ருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 பேர் சாப்பிட வந்துருக்கான் பாருங்கள். இப்போ இங்கே நான் பார்த்ததே அங்கே ஒருத்தர் நிற்கிறேன், கீழே தெரியுது, அங்கே தலை மட்டும் தெரியுது பாருங்கள். இங்கே 4-5 பேர் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே எங்கே பாருங்கள், இன்னும் 6, அங்கே ஒரு 6. தண்ணி தான் நான் ஊற்றி வைக்காமல் கமுத்து போட்டு வந்தேன் காலையில் தான். அப்புறம் வருவானுங்க, நம்ம தண்ணி விட்டு வந்தோன்னே வருவானுங்க. தண்ணி குடிக்கிற வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். அவங்க குழந்தைங்க அந்த கருவேப்பிலைகிட்ட படுத்துருக்காங்க, அந்த வீட்டை படுத்துருக்காங்க. டிசம்பர் சிட்டி இருக்குது, அதுகிட்ட இருக்க மாதிரி இருக்குது. இங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்கானுங்க. குட்டிங்கெல்லாம் டக்குன்னு வரமாட்டேங்குதுங்க. பெரிய ஆளுங்க பழகுனா வரான். சின்னதாக இருக்க குட்டிங்கெல்லாம் கொஞ்சம் பயப்படுது. ஆளுங்களை பார்த்தா பேச சத்தம் கேட்குது இல்லைங்களா, அதனால் பயப்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் 4 பேர் சாப்பிட்றோம். அது ஒரு இங்கே ஒருத்தன்ட்டான் பாருங்கள். 5ஆவது இங்கே இருக்காங்க, அங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்கள். 6 பேர் இங்கே இருக்கானுங்க இப்போதைக்கு. வாடா வாடா கேட்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், வேகமாக பேசினா ஓடிடுவான். பயப்படுறதில்ல, இருந்தாலும் பக்கத்தில் தான் நிற்கிறேன். ஒரு 10 அடி தூரத்தை தான் எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வளர்த்தாலும் அது காட்டு பறவை இல்லைங்களா, பயந்தான் வர்றவங்களுக்கு. நம்ம ரெகுலராக தீனி வைக்கிறனால வரானுங்க. இருந்தாலும் ஆளை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும் அவங்களுக்கு. பெருசாக இருக்க மயிலுக்கெல்லாம் என்னை பார்த்தா பயம் இருக்காது. ஏதோ பறக்கிற சத்தம் கேட்டு பயந்து பார்க்குறானுங்க பாருங்க. போகிறானுங்க பாருங்கள், ஏதோ எச்சரிக்கை மணி மாதிரி அவங்களுக்கு தெரியுது. தலையை தூக்கி பார்க்குறானுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அவங்க அம்மா. இதெல்லாம் குஞ்சுங்க, சின்னதாக இருந்தது, வளர்ந்துருச்சுங்க. அங்கே ஒருத்தன் போயிட்டு பாருங்க. அதாவது முருகன் கோயில் இருக்க இடத்துல நேச்சுரலாகவே மயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. முருகன் கோயிலில் வளர்க்கல, இருந்தாலும் முருகன் கோயிலுக்கு பின்னாடி தான் தொட்டு. ஏதாவது ஒரு சின்ன காற்றுல சத்தம் கேட்டால் கூட அலர்ட் ஆகிறானுங்க பாருங்கள். என்ன அலர்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சேஃபாக இருக்கானுங்க பாருங்கள். சின்ன காற்று ஏதோ ஒரு மரத்தில் மோதி கீரல் சத்தம் கேட்குறாங்க பாருங்கள். கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டானுங்க பாருங்கள், ஓரமாக போயிட்டானுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு மயில் வருமா, கமெண்ட்ஸில் சொல்லுங்க.